ஒரு ஊர்ல ஒரு விலங்கு ஒன்று இருக்கு. அந்த விலங்கு வெறும் விலங்கில்ல, ஒரு மருத்துவம் படித்த விலங்கு. அந்த விலங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த விலங்குக்கு கொஞ்ச நாள் போக, கொஞ்ச நாள் தானா போக, அதுக்கு பைத்தியம் பிடிக்குது. அதாவது விசர் பிடிக்குது. அந்த விசர் பிடிச்ச விலங்கு என்ன செய்யும்னு சொன்னா, அந்த காட்டுல வாழ்ற மற்ற ஏனைய எந்த பெரிய மிருகமா இருந்தாலும், அந்த மிருகத்தோட இலகுவா சண்டைக்கு போகும். காட்டுல வாழற ஏனைய விலங்குகளால அந்த விலங்கு கவரப்பட்டு, இந்த விலங்க நாங்க ஒரு பாராளுமன்றம் ஒன்றுக்கு அனுப்பினா, அந்த விலங்கு பார்த்து பாராம, பெரியவன், சின்னவன் என்று பார்த்து பாராம, எல்லா பேரையும் பிடிச்சு, கடிச்சு, எல்லா பேர்ட்டையும் கேள்வி கேட்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில அந்த விலங்கு அந்த மக்களால என்ன செய்யும்னு சொன்னா பாராளுமன்றம் அனுப்பப்படுது. அந்த விலங்கு என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப அந்த சீமானை பிடிச்சு கடிச்சு வைக்குது. திரு சீமான் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மே 18க்கு எவ்வளவு பெரிய எழுச்சி பேர் இல்லையா? 19 லட்சம் பேர் 4 விதமான வாக்குகள வாங்கியிருக்கலாம். 4 விதமான வாக்குகள் தான் சீமான் அவர்கள் வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த 4 விதமான வாக்கும், அந்த 4 விதமான வாக்கும் 19 லட்சம் பேர். உண்மையான மானமுள்ள தமிழ் தேசிய பற்றாளர்கள் பெற்றுக்கொண்டவங்க தான் அங்க போட்டிருக்காங்க. அந்த பெற்றுக்கொண்டவங்க அவ்வளவு பேரையும் ஒன்று திரட்டி இப்ப அவர் என்ன செய்திருக்காருன்னா, மே 18க்கு அவர் நினைவேந்தல் செய்திருக்கார். அந்த நினைவேந்தல் எவ்வளவு பெரிய ஒரு எழுச்சி பேரணியா அந்த நாட்டில் நடக்கல எங்களை பார்க்க கண்கலங்குது, உண்மையே கண்கலங்குது. அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த விலங்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா கடிக்க பாக்குது. அந்த விலங்கு அது இந்த மண்டையில என்ன யோசிச்சுட்டு சொன்னா, எப்பவுமே தாங்கள் ஒரு பேசு பொருளா இருக்கணும், தான் ஒரு பேசு பொருளா இருக்கணும்ன்றதான் யோசிச்சுட்டு இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ அது தேவையில்லை. ஆனா பேசு பொருளா இருக்கணும். அதுக்காக அது என்ன வேணுமா செய்யும். நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த தோல்ல கையை போட்டு கதைக்கும், மஹிந்த இந்த காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் பெறும், மஹிந்த இந்த நாட்டின் ஹீரோன்னு சொல்லும். திசாநாயக் அவர்கள் மிக கடினமான போராடி இந்த நாட்டை எப்படியாவது இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டணும் என்று எத்தனையோ லட்சம் கடன்களை வாங்கி குவிச்சு விட்டுட்டு இந்த நாட்டை வறுமையில விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடை அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபட்டு அந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள்ட்ட அவர் வெற்றி பெற்ற ஒருவர் கேட்கிறார், என்ன உங்களோட அணியில அமைச்சரா என்ன உங்களோட சேர்த்துக்கொண்டா உங்களுக்கு நான் உதவுவன், உங்களுக்கு எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும், என்னில இருந்து கிடைக்கிற நல்ல கட்டுதலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றார். அப்படி சொல்லிக்கல அவங்களால இந்த பைத்தியத்தை முதலே இனம் கண்டுட்டாங்க. இந்த பைத்தியத்தை முதலே இனம் கண்டு அவையில் அவங்க இவர பெரிய ஒரு கருத்தா கொள்ளையில நாங்க தான் தமிழ் மக்கள் என்ன செஞ்சிட்டோம்னு சொன்னா, அந்த பைத்தியத்தை முதலே இனம் கண்டுட்டோம். இந்த மருத்துவத்தில் ஏற்படுற சில தவறுகள், மருத்துவமனைகளில் ஏற்படுற தவறுகள் காரணமா நிறைய மக்களை, நிறைய சொந்தங்களை, நிறைய பேர் அங்கே இழந்திருக்காங்க. அந்த விரக்தியில அந்த மருத்துவத்துறையில இருக்கிற குளறுபடிகளை இந்த விலங்கு கதைச்சோடனே நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா, அந்த விலங்குக்கு ஆதரவா மனநிலை ஏற்படுத்திட்டோம். ஏன்னா அந்த மருத்துவத்துறையால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்லையும் அந்த மருத்துவத்துறையால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மருத்துவத்துறையில உள்ள கஷ்டங்களை பற்றி நாங்கள் யோசிக்காம இந்த விலங்கு பிடிச்சு அவங்கள கடிச்சோடனே நாங்கள் என்ன நினைச்சிட்டோம்னு சொன்னா, இந்த மருத்துவத்துறையிலேருந்து இந்த மருத்துவ துறைக்குள்ள இருந்து இவ்வளவு ஒரு கேள்வி கேட்குது இந்த விலங்கு, எங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரும். நீதியை பெற்றுத்தராது. உங்களுக்கு இந்த விலங்கு ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தா அந்த விலங்கு எவரெண்டு பார்க்காம பிடிச்சு கடிக்க பார்க்கும். அதனால பெரிய இடத்துல இருக்கிற சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் அலர்ட்டா, கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு செயற்படுவாங்க என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த விலங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் அனுப்பப்படுது. ஆனாலுமே இந்த பாராளுமன்றம் அனுப்பப்பட்ட பிறகு அந்த விலங்கு என்ன செய்யணும்னு சொன்னா மாறி, இப்ப எதற்காக அந்த விலங்கை அந்த மக்கள் பாராளுமன்றம் அனுப்பினார்களோ அதை மறந்து அனுப்பின மக்களையே பிடிச்சு கடிச்சு வைக்க தொடங்குது. அந்த விலங்கு அந்த விலங்கு 5 அறிவு கொண்ட விலங்கு, ஆனா படிச்ச விலங்கு, மருத்துவ விலங்கு. இந்த விலங்கு என்ன செய்யணும்னு சொன்னா, சீமான் என்னும் சாமான் என்று சொல்லி, தலைவர் எப்பவுமே பெரிய இடம்தான். தலைவரை சீமான் அண்ணா அவர்கள் கொண்டாடினதால தலைவர் பெரிய ஆளாக இல்லை, தலைவரை கொண்டாடினதால சீமான் அண்ணா பெரிய ஆனார். ஆனாலுமே அந்த தலைவர்ன்ற பேரை, இந்த பிரபாகரன் பேரை உச்சரிக்கிறதுக்கு பயப்பட்ட காலங்களில் உச்சரித்தாலே பிடிச்சி ஜெயில போடுவாங்க, தண்டனை. இப்படி பயப்பட்ட காலங்களில் அந்த பேரை ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு ஈழத்தமிழனும், ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க தமிழனும் இலகுவா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் சீமான் அண்ணன். அவர்களை ஏனைய விமர்சனங்கள் இருக்கலாம்.
ஆனால் அவர் முன்வைக்கிற தமிழ் தேசிய கொள்கையும் தமிழர்களுக்கான அரசியலும் என்றைக்குமே மறக்க முடியாது. என்றைக்குமே அவர் போற்றுதலுக்குரியவர். அப்படிப்பட்ட அந்த அண்ணன் சீமான என்ன சாமான் என்று சொல்லி ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்குது. ஆனால் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவை ஹீரோன்னு சொல்லுது. அந்த விலங்கு இப்போ எங்கே போயிருக்குன்னு சொன்னால், இதே மே 18 துக்க தினம் அனுஷ்டித்து கொண்டிருக்கல அந்த விலங்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டில் போய் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்ப காலங்களில் எங்கள் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு பெரும் ஆதரவாக இருந்தாலுமே இப்போ தற்போது காலங்களில் அவங்க விலத்தி தான் நடக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு போய் அங்கே பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் புலிகள் இருக்குன்னு பயப்படுறாங்க. புலிகள் என்ற பேர் சொன்னாலே பயப்படுறாங்க. இல்லாத ஒன்றுக்கே நான் நீங்கள் பயப்படுறீங்கன்னு கேட்டால் சிறுத்தை இருக்கான்னு சொல்லி அந்த சிறுத்தைகளை குழந்தை இருக்குது. அதோட ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலங்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு டாஸ்க் என்னன்னு கேட்டால் அந்த அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறது. அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கணும் என்றுதான் அந்த விலங்குக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். அந்த டாஸ்கின்ற அடிப்படையில் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு போய் தான் இதில் என்ன எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், தானும் ஒரு ஈழத்தமிழர்னு சொல்லி கருஜன் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க நிறைய தமிழர்கள் முக்காவாசிக்கு மேலே அதிகமான ஈழத்தமிழர்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுறாங்க. இந்த விலங்கை பற்றி கதைக்காம கண்டு கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த விலங்கு அமைதியாக இருக்கிறதுக்கு வழி செய்யும். இந்த விலங்கை திருப்பி தூக்கி பிடிச்சு கதைச்சுன்றதா இந்த விலங்கு எப்பயுமே அமைதியாகாது. இந்த விலங்கை பற்றி நாங்கள் கதைக்க இந்த விலங்கு இன்னும் கூட செய்துட்டே இருக்கும். இப்போ நாங்கள் கண்டு கொள்ளாமல் விடுறது தான் ஒரே வழி.